உங்கள் வீடு முழுக்க வாசனையாக இருக்க இது ஒன்று போதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஏலான் கிச்சன். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? நம்ம நார்மலாக இப்போதெல்லாம் காஃபி தூள் வாங்கையில் இந்த மாதிரி ஷேஷேயில் தான் வாங்குகிறோம், பேக்கெட்டில் தான் வாங்குகிறோம். இதுவுமே நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டியாகிடுது. இது எப்படி நம்ம கட்டியாகாமல் வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் காஃபி தூளை நல்லா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்பூனை நல்லா அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ண பகுதியில் இந்த மாதிரி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது டைட்டாக ஆகிக்கும். ஸோ ரொம்ப ஹீட்டோடு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காஃபி தூள் பாக்கெட் அப்படியே நம்மளுக்கு ஸ்பூனில் ஒட்டிடும். அதுக்காக இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பேக்கிங் ஆகிரும். அதனால இனிமேல் நம்ம அடுத்த தடவை எடுக்கையிலையுமே நம்மளுக்கு கட்டியாகாமல் எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணையில் இருந்துச்சோ அதே மாதிரி காஃபி தூள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொட்டவே கொட்டாது. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் உங்கள் காஃபி தூள் கட்டிப்படாமல் அப்படியே இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணையில் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கையில் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன்லாம் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வைக்கவே முடியாது. அப்படியே வச்சாலுமே நம்மளுக்கு க்ளோஸ் பண்ண முடியாது மூடி போட்டு. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக நிறையா நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்பூனை வெளியே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கே எடுத்து அதில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அந்த ரப்பர் பேண்ட்லேயே நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம அதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள் குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே ஸ்டோர் பண்ணையில் நம்ம அந்தந்த ஸ்பைசஸோட ஸ்பூன் அதை இதில் வச்சிடணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ வைக்க முடியாததுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம ஸ்டோர் பண்ணையில் அதில் எண்ணெய் பொடி, மல்லித்தூள், தனி மல்லித்தூள் எல்லாம் கலந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதை எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழப்பம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். மறந்துடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த நெய் பாலிஷ் யூஸ் பண்ணையில் ரொம்பவே டைட்டாகிடுது. ஸோ இதை நம்ம அடுத்த தடவை எடுத்து யூஸ் பண்ண போகையில் அது மூடி திறக்கவே முடியல. பிள்ளைங்க திறக்க முடியாமல் அதை வாயில் வச்சு கடிக்கவும் செய்கிறாங்க. அதுக்காக ஒரு சிம்பிளான டிப் தான். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றி விட்டதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் மெதுவாக நம்ம இதை ஓப்பன் ஆக ட்ரை பண்ணும்போது அது மெதுவாக நம்மளுக்கு ஓப்பன் ஆக செய்யுது. அடுத்தடுத்த தடவை நம்ம இந்த ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஓப்பன் செய்ய நம்மளுக்கு ஈஸியாகவே ஓப்பன் பண்ண வந்துடுது. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இனிமேல் பிள்ளைங்களுக்குமே இது சொல்லிக் கொடுங்க. வாயில் வச்சு பல்லால் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. மெயினாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கண்ணாடி கப்பு புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே போல் நம்மளுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையுமே ஒட்டியிருக்கும். இதை சிம்பிளாக நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதிரி செலோ டேப்பை எடுத்து 2 இல்லாட்டி 3 லேயராக கூட ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு நம்ம எடுக்கக்கூடிய கார்னர் நம்ம செலோ டேப்பில் உள்ள கார்னரை நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம நார்மலாக அந்த ஸ்டிக்கரில் இருக்கும் இல்லையா, அந்த கார்னரை வச்சு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுக்கிற வரையும் நம்ம இதை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செலோ டேப்பை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லைனுக்கு அப்புறம் நீங்கள் செலோ டேப்பை வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட அந்த பேப்பர் ஒட்டாமல் நீட்டாக வந்துடும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்குது அப்படின்னாலுமே அதுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் இந்த மாதிரி தான் எடுத்தேன். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம கொண்டைக்கல்லையெல்லாம் நம்ம நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம நைட்டுக்கு ஊற போட மறந்துடுவோம். இல்லை ஈவினிங் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம மத்தியானம் ஊற போட மறந்துடுவோம். ஸோ நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்ல. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். ஈஸியாக நம்மளுக்கு ஊறி வந்துடும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு கொண்டைக்கல்லை ஊற வைக்கணுமோ அதை ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்ச சுடுதண்ணி அதை இந்த கொண்டைக்கல்லையில் ஊற்றிட்டு ஹாட் பாக்ஸை நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கூட ஆகாதுங்க. 1.5 மணி நேரத்துலேயே நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துடும்.
வந்துடும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கொண்டக்கடலை ஊற வைக்கல, லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறது, நைட் ஊற வைக்கலையே, விடிய காலையில் தான் நம்மளுக்கு எந்திரிச்சு ஞாபகம் வருது அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ஐடியா, செம்ம ரிசல்ட்டும் தரும் உங்களுக்கு. கொண்டக்கடலைக்கு மட்டும் இல்லைங்க, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, நம்ம வந்து பயிர் வகைகளில் எதை வந்து நம்ம ஈஸியாக ஊற வைக்கணும், நம்ம டக்குன்னு ஊற வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தரும். மறந்துடாமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணையில் அதிகமாக வந்து ஒற்றையாக இருக்கும். ஒற்றையை க்ளீன் பண்ணையில் இந்த ஒற்றை கம்புலேருந்து நம்ம அந்த ஒற்றையை தட்டி விட்டால் நம்மளுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகாது. இதுக்கு வந்து ஈஸியாக எப்படி நம்ம அந்த ஒற்றை கம்பை வந்து ஒற்றையை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஒற்றை எவ்வளோ ஒற்றை இருக்குன்னு. இதை வந்து நம்ம தட்டி விட்டால் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகாதுங்க. இது நம்ம வந்து கை வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு தான். நம்ம வீட்டில் பழைய சீப்பு இல்லை அதில் சீப்பில் உள்ள பல்லெல்லாம் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அந்த சீப்பை வந்து இனிமேல் தூக்கி போடாதீங்க. அதை வச்சு இந்த மாதிரி ஒற்றை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருளுமே கெட்டு போச்சு அப்படின்னா அதை டக்குன்னு வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எந்த ஒரு பழைய பொருளாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பழைய சீப்பை வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஒற்றையுமே வந்துடுங்க. நம்ம கை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற தேவையே இருக்காது. ஒற்றை கம்புமே நம்மளுக்கு பழையபடி நம்மளுக்கு நீட்டாக வந்துடுங்க. ஒற்றை அடிக்காத மாதிரி நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ வந்து ஒற்றை வந்திருக்குன்னு. ஸோ நம்ம எல்லா ஒற்றையுமே வந்து இந்த சீப்பில் ஈஸியாக எடுத்தாச்சு. அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் இல்லை அப்படின்னா விசிட்டிங் கார்டு மாதிரி நம்ம வீட்டில் நிறையவே கிடக்கும், அது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு சின்ன அட்டையை வந்து நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து செலோ டேப்பை வந்து நம்ம திருப்பி ஒட்ட போகிறோம். எப்படின்னா நம்ம நார்மலாக சுற்ற போகிறது இல்லை, நமக்கு அந்த செலோ டேப்பை வந்து அந்த ஒட்டும் இல்லையா அந்த பார்ட்டை வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சுற்ற போகிறோம். நான் வீடியோவில் சுற்றுற மாதிரி சுற்றி எடுத்துக்காங்க. நம்ம தொட்டோம்னா நம்மளுக்கு வந்து கை அந்த செலோ டேப்பில் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செலோ டேப்பை வந்து திருப்பி ஒட்டிக்கணும். ஒட்டி முடிச்சுட்டு ஒரு கால்வாசி ஒட்டினாவே போதுங்க. ஒரு சிம்பிளான ட்ரிப்பு தான் இது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜு கதவில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரில் வந்து நம்மளுக்கு நிறையவே தூசி படிஞ்சிருக்கும். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டிப்பு. ஃப்ரிட்ஜோட டோரில் பாருங்கள் இப்போ எவ்வளோ தூசி இருக்குன்னு. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி செலோ டேப்பு இல்லை விசிட்டிங் கார்டில் வந்து இந்த மாதிரி சுற்றி இருந்தீங்க அப்படின்னாலுமே இன்னுமே ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த ஸ்கேல் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம துடைக்கையில் நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். எல்லா தூசியுமே வந்து இந்த செலோ டேப்பில் ஒட்டிட்டு வந்துடும். இதுக்காக வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு லிக்யூடோ இல்லை ஸ்பாஞ்சோ ஒரு தண்ணியோ வச்சு நம்ம துடைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே க்ளீனாகி வந்துடும். இப்போ பாருங்கள், கடைசியாக காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாகி வந்திருக்குன்னு. அதில் உள்ள தூசி நம்ம அடிக்கடி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் அதிகமாக தூசி சேராது. ஃப்ரிட்ஜுமே சூப்பராக மெயின்டைன் ஆகும். அடுத்து வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிளிப் எடுத்துக்கலாம். இதில் டபுள் சைஸ் செலோ டேப்பை ஒரு 2 பீஸாக கட் பண்ணி நான் வந்து இதில் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இதில் உள்ள பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம வந்து செவத்தில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டிட்டு அதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்காமல் இருக்கும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து இது வந்து எடுத்துக்கும் விழுந்துடும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் செலோ டேப்போ இல்லை ப்ரௌன் கலர் செலோ டேப்போ இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 லேயராக நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமாகவே எடுக்காதுங்க. உங்கள் வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாது, வாடகை வீட்டில் இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த டிப்பு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதை நம்மளுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கூட எம்டியான லஞ்ச் பேக்ஸு இல்லை கவர்ஸ், நம்ம வந்து கவர்ஸ்லாம் கேரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய கவர்ஸை அதில் மாட்டி அதுக்குள்ளே வந்து நம்ம கவர்ஸை கேரி பண்ணலாம். நம்ம வந்து வெயிட்லெஸ்ஸாக உள்ள பொருளை வந்து இதில் நல்லா கேரி பண்ணிக்கலாம். பிள்ளைங்க வந்ததும் ஐடி கார்டை எங்கேயாவது போட்டிருக்காங்க அப்படின்னா அதையுமே வந்து இதில் கேரி பண்ணிக்கலாம். ரொம்பவே சின்ன வெயிட்டாக உள்ளதை வந்து இதில் வந்து கேரி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து இதை எடுத்துறது எந்த பொருளுமே வைக்க முடியல அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செலோ டேப்பை வந்து ஒரு 2 லேயர்லேருந்து 3 லேயர் போட்டுக்கலாம். இந்த கிளிப்லேயே வந்து நம்ம கிச்சன் டவலை கூட இதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க. ஒரு துணி கிளிப்பை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம மல்டி பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பட்ஸில் வந்து ஒரு 3 பட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3யுமே ஒன்றா சேர்த்து ஒரு பக்கத்தில் மட்டும் நான் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நூலை கூட வச்சு ஒரு பக்கமாக சுற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி 2-3 கூட இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன
பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ஃபர்ட்டோ இல்லை டெட்டாலோ உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் இதில் நான் 2 பக்கமே டிப் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஹால்லையோ கிச்சன்லேயோ பாத்ரூம்லேயோ வந்து நல்ல ஸ்மெல் வேணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு 2 3 இந்த மாதிரி பட்ஸில் 3 3 செஞ்சு எடுத்து வச்சுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ பாத்ரூமில் உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வேணும் அப்படின்னா 3 பட்ஸாக நல்லா இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி 2 பக்கமே வந்து நல்லா டிப் பண்ணி பாத்ரூமில் வந்து ஒரு 3 இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்குதோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை கூட நம்ம வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புகிறேன். இன்னும் நிறைய டிப்ஸோட உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.